ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வெறும் ஒரு ஆஃப் பாயிலால் ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. ஒன்றுமே இல்லாததை ஊதி பெருசாக்குறது எப்படின்னு இப்போ புதுசாக வந்திருக்க கிச்சன் டீம்களை தான் நம்ம கற்றுக்கணும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆஃப் பாயில் பிரச்சனை வந்து வெடிக்குது. ஒன்றுமே இல்லை. இப்போது சைடிஷ்க்கு வந்து முட்டை வந்துட்டு ஆம்லெட் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க கிச்சன் டீம்லேருந்து. இப்போ கமருது என்ன பண்ணுறாரு, எனக்கு முட்டை ஆம்லெட் பதில் ஆஃப் பாயிலாக கொடுக்குன்னு கேட்குறாரு. அவ்வளோதான். இதை கொடுக்க முடியாது, எதுனா ஓட்டலான்னு ஆரம்பிக்கிறாங்க ஆதிரை, எஃப்ஜே. இப்போ விஜே பார்வை சரி அப்போ வேணாங்க, எங்களுக்கு அந்த கல் மட்டும் கொடுங்க, ஒரு பக்கம் நாங்களே போட்டுக்கிறோன்றாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை விடாமல் இந்த முடிகிற மேட்ரை இழுத்து ஜவ்வு முட்டை மாதிரி அரோரா ஒரு பக்கம் கத்துறாங்க, எஃப்ஜே ஒரு பக்கம் கத்துறாரு. அப்போ வினோத்தே சொல்கிறாரு, ஏன்பா ஆம்லெட் தானேப்பா போட போகிறேன், ஆம்லெட்டை நீ ஊற்றி கலக்கி எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு பதில் முட்டையை உடச்சி ஊற்றி மேலே மிளகாத்தூள் போய் கொடுத்தா முடிஞ்சு போச்சுப்பா. அதுக்கு என்னென்னா இதுனா ஹோட்டலில் நடத்துகிற அவங்க கேட்கறதெல்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் அப்பெல்லாம் கொடுக்க முடியாது. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா மொத்தமாக நாங்கள் அடித்து எல்லாத்தையும் ஆம்லெட் போட்டு ஹாட் பாக்ஸில் வச்சுருவோம். ஏன் இது அப்படி எப்படி பண்ண முடியும்? எப்படி தனித்தனியாக தான் இது அந்த ஆம்லெட் போடுறாங்க. என்னென்னா காண்டு. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மெயின் செஃப் இருக்காங்க பார்த்தா திவ்யா, அவங்க ஒரு ஆட்டத்தை ப்ளே பண்ணியிருக்காங்க. அது எஃப்ஜே சொல்லும்போது நம்மளுக்கு தெரியுது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக முட்டையே வந்து சைடிஷாக கொடுக்கக்கூடாதுன்னு திவ்யா தான் சொன்னாங்க. நாங்கள் தான் போனால் போதுன்னு நானும் அறவும் போன தெரியுமா அப்படின்ட்டாங்க. உடனே திவ்யா பதறாங்க, ஆஹா நம்மள மாட்டி விட்டான்னுட்டு வினோதை கூப்பிட்டு சொல்கிறாங்க. இல்லை ஆக்சுவலாக நான் வந்துட்டு இது டாஸ்க்கு சொல்லியிருக்காங்க, அதனால் காய்கறி தான் இருக்கே, அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன் அப்படின்றாங்க. ஏம்மா எப்படியும் ஆம்லெட் போட போகிறீங்க, அதில் தானம்மா ஆஃப் பாயில், இதில் என்னம்மா பெருசாக இருக்கணும்னு அவங்களுக்கும் அதுக்கு பதில் தெரியலன்னு போட்டு தொலைங்களாண்டா. எப்படி ஆஃப் பாயில் தான் போட்டு தொலைங்களாண்டா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க இவங்க. அதாவது கிச்சன் டீமில் இருந்து இந்த மாதிரி காண்டு கடுப்பில் செஞ்சு கொடுத்தா அந்த சாப்பிட்றவங்களுக்கு முதல்ல ஜீரணம் ஆகுமா? இத்தனை வாரங்கள் அவங்க வந்துட்டு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. கனி இருந்திருப்பாங்க, விஜே பார்வதி இருந்திருக்காங்க ஒரு வாட்டி, அப்புறமா சாண்ட்ரா இருந்திருக்காங்க ஒரு வாட்டியாவது மூஞ்சை காமிச்சிருப்பாங்களா? கொஞ்சம் மூஞ்சை காமிச்சாலும் எவ்வளோ பிரச்சனைகள். இதில் திவ்யா வந்து போட்டு தொலைங்களாண்டா அப்படின்னா எப்படி அவங்களுக்கு தோணும்? இதில் வர விஜே பார்வதி சண்டை போடுறாங்க. விஜே பார்வதி என்ன சொல்கிறாங்க, அப்படி போடுவோம் நம்ம, சப்போஸ் அந்த ஆம்லெட்டு போடும்போது டாஸ்க் வந்துச்சு அப்படி விட்டு போயிடுவோம், டாஸ்க்கை பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. இதுக்கு மேலே என்ன ஐடியா கொடுக்க முடியும்? வேம்புக்குன்னு விஜய் வந்து சொல்கிறாரு. இதில் வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் இன்றைக்கி ஒரு குழம்பு வைப்போம், அவங்க எங்களுக்கு வேணாம் கார குழம்பு வைக்கணும்னு சொன்னால் நான் அதெல்லாம் நாங்கள் எப்படி பண்ண முடியும்? ஏன்ப்பா அதை யார்ப்பா கேட்க போகிறோம், நீங்கள் வைக்கிறதா நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஒரு முட்டை நீங்கள் ஆம்லெட் போட போகிறீங்கன்னு சொல்லிட்டீங்க, அதுவும் போடாமல் இருந்தால் கேட்டால் பரவாயில்ல. ஆம்லெட் போட போகிற இடத்துல ஆஃப் பாயில் போடுங்கன்னு சொல்கிறது என்னையா தப்பு அப்படின்னா, வா எல்லோரும் சண்டைக்கு வரைஞ்சிட்டு வராங்க. இவங்க சுபிக்ஷா மட்டும் கொஞ்சம் கம்மியாக, ஆனால் அவங்களும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவரால் மேனேஜ் பண்ண முடியல வினோத்தால், பாவம். ஏன்னா ஒரு கேப்டனுக்கு உண்டான அந்த இதுவே இல்லை. ஏன்னா அவர் வந்துட்டு இந்த பக்கமும் சண்டை போடக்கூடாது, அந்த பக்கமும் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சண்டை போட்டார். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக விஜய் பார்வதிக்கிட்ட வந்தார். இப்போ என்னம்மா அவங்க செஞ்சு கொடுக்குறத என்னால் சாப்பிட முடியாது, அதை சொல்ல வரியா? நான் அதை சொல்லலைண்ணா, நான் சொன்னது அவங்க விஜய் பார்வதி சொல்கிறது, உங்களால் போட முடியும்னா போடுங்க, இல்லைனா என்னோடய பங்கு இருக்கல முட்டை அதை கொடுங்க, நானே இங்கே நான் போட்டுக்கிறேன் இந்த கல்லில் அப்படி தானே சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது? அவங்க போட முடியாது என்ன ஹோட்டலில் கேட்டால் என்ன அர்த்தம்? நேற்று நான் முட்டை கேட்டேன், அவங்க வந்துட்டு இல்லை காய்கறி இருக்குன்னு சொன்னாங்க, நான் விட்டுட்டேன். இன்றைக்கி எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது, இதை கேட்டால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இத்தனை நாள் அப்படி தான் நடந்துச்சு. கொஞ்சம் ஆஃப் பாயில் கிடைக்குமான்னு கேட்பாங்க. இந்த இப்போ வியானா கூட சண்டை போட்டாங்கல்ல, எனக்கு நைட்டு வந்து பன்னீர் வந்து எனக்கு பரோட்டாவில் வேண்டாம் இப்போ போடுங்கன்னு சொன்னோன்னே அமித் என்ன பண்ணார், திட்டினார். ஆனால் நான் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னார். புரியுதுங்களா? இங்கே போடுற ஆம்லெட்டில் ஒரு ஆஃப் பாயில் போட சொன்னதுக்கு இவ்வளோ பெரிய சண்டை. இதில் கீழே படுத்தே விட்டார் யார், நம்ம கமருதீன். ஒன்றும் சொல்கிறதுக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.